1,10,000 வர வேண்டிய கரண்ட் பில் இந்த கஸ்டமருக்கு 1,32,000 வந்திருக்கு. இங்க என்ன பிரச்சனைங்கிறத நம்ம டீடைலா நம்ம பார்க்கலாம். இந்த கஸ்டமருடைய லெட்ஜர் நம்ம ஓபன் பண்ணி இவருடைய மீட்டருடைய சீரியல் நம்பர் பார்த்துக்கலாம். மீட்டர் சீரியல் நம்பர் பார்த்துக்குங்க. மேலே 49 கிலோவாட் இவர் வந்து வாங்கியிருக்காரு. அதையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்குங்க. அப்புறம் அடுத்தது வந்து இந்த மாதம் வந்து இவருக்கு வந்து டோட்டல் சார்ஜ் பில் பார்த்தீங்கன்னா 1,32,000 கரண்ட் பில் வந்திருக்கு. அதில் வந்து 21,107 ரூபா இவருக்கு வந்து எக்ஸஸ் டிமாண்ட் சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது இவர் வாங்கியிருக்கிறது வந்து 49 கிலோவாட் தான் இவர் வாங்கியிருக்காரு. நல்லா பார்த்துக்குங்க. ஆனால் இவர் வந்து இந்த மாதம் 68 கிலோவாட் வந்து யூஸ் பண்ணதான் வந்து இதில் பதிவாயிருக்கு. அப்போ 49 கிலோவாட் வாங்கி 68 கிலோவாட் பயன்படுத்தினால தான் 21,000 ரூபாய் இவருக்கு வந்து கூடுதலாக வந்திருக்குன்னு சொல்லி அந்த லெட்ஜரில் வந்து போட்டிருக்கு. இப்போ இதோடைய டேட் பார்த்துக்குங்க. இது வந்து இந்த மாதிரி தான் 68 கிலோவாட் தான் அந்த மீட்டரில் ஆட் ஆகிருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மீட்டரில் நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த இபி மீட்டருடைய சீரியல் நம்பர் பார்த்துக்குங்க. லெட்ஜரில் இருக்கக்கூடிய சேம் சீரியல் நம்பர். அடுத்தது வந்து இதோடைய டேட் பார்த்துக்குங்க. 19/12/2025. நாம் அவங்க பில் பதிவானது 25ஆம் தேதி 11ஆம் மாதம்னு வைங்களேன். இப்போ அடுத்தது வந்து இதில் கேடபிள்யூஹெச் எம்டி பாருங்கள். கேடபிள்யூ மேக்ஸிமம் டிமாண்ட் பாருங்கள் கிலோவாட்டு. இந்த மாதம் இது வந்து 46. அதாவது வந்து பில் எடுத்ததுக்கப்புறம் இது வர மாதம் தான் இது வந்து பதிவாகும் இந்த லெட்ஜரில். இந்த மாதத்துடைய அடுத்தது கேவிஏ வரும், அதையும் பார்த்துக்குங்க. 59. போன மாதம் அதாவது வந்து பில் 1 பாருங்கள். 50 கிலோவாட்டு தான் வந்து அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு போன மாதம் எக்ஸஸ் உச்சபட்சமாக. ஆனால் வந்து 68 கிலோவாட்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதனால தான் வந்து இவருக்கு வந்து அந்த 21,000 ரூபாய் பெனால்டி. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லி. கரண்ட் எப்படி கண்ணுக்கு தெரியாதோ அந்த மாதிரி கரண்ட் பில்லும் கண்ணுக்கு தெரியாது. பார்த்து நம்ம கரண்ட் பில் கட்டிக்கிறது நல்லது.